ஈடு இணை இல்லாத நல்ல நாமத்தினாலே உங்களை எல்லாரையும் நாளிலே வாழ்த்து வரவேற்கிறேன். இந்த நாளிலே கர்த்தருடைய வார்த்தை நமக்கும் உங்களுடைய சபைக்கும் ஒவ்வொருவருக்கும் அது பிரயோஜனமாய் கர்த்தர் நமக்கு மாற்றி கொடுப்பாராக. அல்லேலூயா. வேத பகுதியை நாம் திருப்போம். மல்கியாவின் புஸ்தகம் 1வது அதிகாரம். எல்லாம் எடுத்துக்கொள்வோம். மல்கியாவின் புஸ்தகம் மல்கியாவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை நம்ம எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். எல்லாம் எடுத்துக்கலாம். குமாரன் தன் பிதாவையும் ஊழியக்காரன் எஜமானனையும் கனம் பண்ணுகிறார்களே, நான் பிதாவானால் என் கனம் எங்கே? நான் எஜமானனானால் எனக்கு பயப்படும் பயம் எங்கே? என்று சேனைகளின் கர்த்தர் தமது நாமத்தை அசட்டை பண்ணுகிற ஆசாரிகளாகிய உங்களை கேட்கிறேன். அதற்கு நீங்கள் உமது நாமத்தை எதினாலே அசட்டை பண்ணினோம் என்கிறீர்கள். அல்லேலூயா. இன்றைய நாளிலே கர்த்தருடைய வார்த்தையை ஆதாரமாக மல்கியாவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை வாசித்திருக்கிறோம். இந்த வேத பகுதி எதை சொல்லுகிறதுன்னு சொன்னால், கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை சொல்லுகிறது. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். இன்றைக்கு இந்த வசனம் அழகாக சொல்லுகிறது. யாருக்கெல்லாம் பயப்படுகிறோம்? குமாரன் தன் பிதாவையும் ஊழியக்காரன் தன் எஜமானனையும் கனம் பண்ணுகிறார்கள். ரெஸ்பெக்ட் கொடுக்குறாங்க, மரியாதை கொடுக்குறாங்க, கர்த்தரை ஆராதிக்கிறாங்க. ஜனங்கள் என்ன செய்கிறாங்க? எஜமானனுக்கு சரியான ஒரு மரியாதை கொடுக்குறாங்க. அல்லேலூயா. நீங்கள் ஆஃபீஸ்க்கு 10 மணின்னா எத்தனை மணிக்கு போவீங்க? சொல்லுங்கள், எத்தனை மணிக்கு போவீங்க? 9 மணிக்கு போயிடுவீங்களா? சரி. 9:40, 9:50, 10 மணிக்கு ஆஃபீஸ்க்கு. சரி. வேறு ட்ரெயினுக்கு எத்தனை மணிக்கு போகிறீங்க? சரியான நேரத்துக்கு போகிறீங்க. வேலைக்கு சரியான நேரத்துக்கு போகிறீங்க. ரேஷன் கடைக்கு சரியான நேரத்துக்கு போகிறீங்க. மற்ற எல்லாவற்றிற்கும் சரியான நேரத்தில் சரியான இடத்துக்கு நாம் போகிறோம். ஆனால் கர்த்தரை ஆராதிக்கிறதுக்கு மட்டும் நம்ம என்ன செய்கிறதில்ல? சரியான நேரத்துக்கு வருகிறதில்லை. வசனம் சொல்லுகிறது, கர்த்தருடைய பிள்ளைகளே, தன் குமாரன் தன் எஜமானனையும் ஊழியக்காரன் தன் எஜமானையும் கனம் பண்ணுகிறான், ரெஸ்பெக்ட் கொடுக்குறான், மரியாதை கொடுக்குறான். இப்போ ஆண்டவர் கேட்குறாரு, நான் கடவுளானால் எனக்கு கொடுக்குற மரியாதை எங்கே? கனம் எங்கே? இதில் என்ன பிரச்சனை அப்படின்னா, நாம் உலகத்தை சந்தோஷப்படுத்த நினைக்கிறோம். இதில் ஒரு பிரச்சனை இருக்குது. ஏன் கர்த்தரை தேடுறதுல குறைபடுகிறோம்? ஏன் கர்த்தருக்கு மரியாதை கொடுக்காம இருக்கிறோம்? ஏன் கர்த்தரை நாம் கனம் பண்ணாமல் இருக்கிறோம்னா, நாம் தேவனை முதலிடத்தில் வைப்பதற்கு பதிலாக உலகத்தை முதலிடத்தில் வைக்கிறோம். கவனிங்க. உலகத்தை வேலையாக இருக்கலாம், உங்கள் மனைவியாக இருக்கலாம், உங்கள் பிள்ளைகளாக இருக்கலாம், உங்களோட தொழிலாக இருக்கலாம், உங்களோட வியாபாரமாக இருக்கலாம், உங்களோட பிஸ்னஸாக இருக்கலாம். ஏதோ ஒன்றை கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய இடத்துல வைக்காம, தேவனை வைக்க வேண்டிய இடத்துல வைக்காம, அவர்களை அந்த இடத்துல வைக்கிறதுனால அவர்களை ப்ளீஸ் பண்றதுக்கு, அவர்களை பிரியப்படுத்துவதற்கு, அவர்களை சந்தோஷப்படுத்துவதற்கு தேவனை நாம் அசட்டை பண்ணுகிறோம். அல்லேலூயா. இதே ஆராதனைய, இதே ஒரு காரியத்தை, உலக பிரகாரமான ஒரு விஷயத்தை எடுத்துக்கொண்டோமானால் நாம் அதற்காக ஓடுகிறோம், அதற்காக நாம் பிரயாசப்படுகிறோம். தேவனுக்கு சொன்ன வார்த்தைகளை கீழ்ப்படிந்து நடப்பதற்கு நமக்கு கஷ்டமா இருக்குது. ஆனால் உலக மனிதர்கள் சொல்லுகிற வேலையை செய்வதற்கு நாம் உற்சாகப்படுகிறோம். சரியான நேரத்தில் செய்கிறோம், சரியான வேலையை செய்கிறோம். இந்த வசனம் சொல்லுகிறது, நான் பிதாவானால் என்னுடைய கனம் எங்கே? 9 மணி 7 மணி ஆராதனைன்னு ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கீங்க. சபையாக சேர்ந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறீங்களே, ஏன் 7 மணிக்கு ஆராதனைக்கு வராமல் 8 மணிக்கு வர்றீங்க? 7:30க்கு வர்றீங்க, 8:45க்கு வர்றீங்க, சில நேரம் வர்றதே இல்லை. அப்ப கேட்கிறாரு, எனக்கு பண்ணுகிற கனம் எங்கே? ஏன்னா நான் உலகத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோம். அல்லேலூயா. உலகத்தின் ஜனங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோம். என்னுடைய பிரின்சிபல், என்னுடைய ஒரு ரூல் என்னன்னா, உங்களுக்கு 8:50ன்னு ஒரு இடத்துல நான் சொல்லியிருந்தேன்னா கரெக்டாக 8:50க்கு நிற்பேன். அல்லேலூயா. 9 மணி நான் ஒரு இடத்துல உங்களுக்கு நான் சந்திக்கிறேன், 9 மணிக்கு உங்கள் வீட்டுக்கு வர்றேன் அப்படின்னா 9 மணிக்கு நாங்கள் இருப்பேன். எத்தனை மணிக்கு சொல்கிறீங்களோ அத்தனை மணிக்கு 5 நிமிஷத்துக்கு முன்னால் தான் வந்து நிற்பேன்.
1 மணி நேரம் லேட்டாக வர மாட்டேன், 2 மணி நேரம் லேட்டாக வர மாட்டேன். ஏன்னா நான் சொன்ன வார்த்தையும் சொன்ன செயலும் நிறைவேற்றுவதற்கு நான் உங்களுக்கு உத்தரவாதம் உள்ளவராக இருக்கிறேன். அல்லேலூயா. சரி, நம்ம வச்சுக்கிறோம். இப்போ அடுத்து யாருக்கோ கல்யாணம் ஆக போகுது சர்ச்சில். 8 மணிக்கு கல்யாணம். எத்தனை மணிக்கு கல்யாணம்? 8 மணிக்கு கல்யாணம். நான் 9:30 மணிக்கு வந்தால் என்ன நடக்கும் நீங்கள் யோசிச்சு பாருங்க. 9:30 மணிக்கு நான் வர்றேன், யோசித்து பாருங்க, பெரிய கலாட்டாவே பண்ணிடுவீங்க. முதல்ல ஒருத்தர் சொல்லுவார், பாஸ்டரை மாற்றிடணும்ப்பா, சரியான நேரத்துக்கு வரமாட்டேங்கிறாரு. ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா, நாம் சொல்லப்பட்ட குறிக்கப்பட்ட அந்த நேரத்தில் தேவனை சபையாக சேர்ந்து நம்ம ஆராதிக்கணும். அப்போ குறிக்கப்பட்ட நேரத்தில் நீங்கள் வரலைன்னா நீங்கள் யாரை கனம் பண்ணுறீங்க? பாஸ்டர் அல்ல, தேவனை நீங்கள் கனவீனம் பண்ணுறீங்க. நீங்க சொல்லணும், நான் கர்த்தருக்கு ஆராதனைக்கு போகணும், எனக்கு எதுவுமே எனக்கு முக்கியம் இல்லை. அல்லேலூயா. மனைவி லேட் பண்ணுறாங்களா, தூக்கி போட்டுருங்க. பிள்ளைகள் லேட் பண்ணுறாங்களா, தூக்கி போடுங்க. அல்லேலூயா. நான் தேவ சமூகத்தில் வந்து உட்கார போகிறேன். அல்லேலூயா. உங்களுக்கு ஜீவனை கொடுத்தவர், உங்களுக்கு ரத்தம் சிந்தினவர் உங்கள் மனைவியோ உங்கள் பிள்ளைகளோ அல்ல, சர்வவல்ல தேவனாகிய ஆண்டவர். அல்லேலூயா. நீங்கள் மனைவியை பிரியப்படுத்திக்கிட்டு பிள்ளைகளை பிரியப்படுத்திக்கிட்டு ராஜா 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 ராஜான்னு என்னைக்கும் கிளம்பாதுங்க. போட வேண்டியது 4 போட்டோம்னா கிளம்பிடுங்க. அல்லேலூயா. செய்ய வேண்டிய வேலையை செஞ்சு ஆகணும். கர்த்தருடைய ஆராதனையை அசட்டை பண்ணுகிறீர்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். என் ஆராதனை அசட்டை பண்றீங்க, எனக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை கொடுக்க மாட்டேன்றீங்க, என் சொல்லுக்கு நீங்க கீழ்ப்படிய மாட்டேன்றீங்க, என் வார்த்தைக்கு செவி கொடுக்க மாட்டேன்றீங்க. ஆனால் நான் உங்களுக்கு கர்த்தரா இருக்கணும்னு நீங்க விரும்புறீங்க. அல்லேலூயா. நீங்க முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடுங்கள், பின்பு இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். அல்லேலூயா. இன்னைக்கு நீங்க லேட்டா வந்துருக்கீங்கன்னா நீங்க கர்த்தரை அவமானம் பண்ணிருக்கிறீங்க. லேட்டா வந்த ஒவ்வொருவருக்கும் நான் சொல்றேன், ஏன்னா நீ உலகத்தை பிரியப்படுத்திட்டு வந்திருக்கிறீங்க. தூக்கி போடுங்க, ஆயத்தப்படுங்க. கர்த்தருடைய நாளுங்க, கர்த்தருடைய சமூகம். உங்களுக்கு மூச்சு கொடுத்துருக்கிறாரு, உங்களுக்கு சுகம் கொடுத்துருக்கிறாரு, உங்களை நன்மையால் நிரப்பி இருக்கிறாரு, உங்களை தம்முடைய கிருபையினால் தாங்கி இருக்கிறாரு, தம்முடைய பலத்தினால நடத்தி இருக்கிறாரு. அந்த ஆண்டவருக்கு நாம் எந்த விதத்தில் நாம் கனம் பண்ணுகிறோம்? அல்லேலூயா. உங்களுக்கு ஒரு உதவி செய்த ஒரு மனிதனை கனம் பண்றதுக்கு ஓடுறீங்களே, கல்யாணத்துக்கு முதல்ல போய் நிற்கிறீங்களே. மற்ற எல்லா விஷயத்திலும் ஒரு மனிதன் உதவி செய்தால் அவனுக்கு போய் நிற்கிறீங்க. உங்களுக்கு ஒரு 10 நிமிஷம் உங்களுக்கு மூச்சுக்கு கொஞ்சம் ரெஸ்ட் கொடுக்குறேன்னு சொல்லி ஏசப்பா போயிட்டாருன்னா என்ன ஆகும்? உங்களுக்கு ஒரு 10 நிமிஷம் லேட்டாக 10 நிமிஷம் உங்கள் மூச்சுக்கு ஒரு ரெஸ்ட் கொடுக்குறார் கர்த்தர் அப்படின்னா என்ன ஆயிருக்கும்? யோசித்து பாருங்க, என்ன ஆயிருக்கும்? நம்மளை ஃப்ரீசர் பாக்ஸில் வச்சுருவாங்க, முடிஞ்சிச்சுன்னு மாலை வாங்கிட்டு வந்துடுவாங்க வரிசையா. தேவனாய் கர்த்தர் உங்கள் மேலே எவ்வளவு இரக்கம் உள்ளவராக இருக்கிறார். தேவனாய் கர்த்தர் எவ்வளவு உங்கள் மேலே அன்புள்ளவராக இருக்கிறார். தேவனாய் கர்த்தர் உங்கள் மேலே எவ்வளவு பாசம் உள்ளவராக இருக்கிறார். ஏன் நீங்கள் தேவனை கனவீனம் பண்ணுகிறீர்கள்? நான் பிதாவானால் என் கனம் எங்கே என்று கேட்கிறார். நான் பிதாவானால் என்னுடைய கனம் எங்கே? என்னை ரெஸ்பெக்ட் கொடுக்குறீங்களா? என்னை மரியாதை கொடுக்குறீங்களா? என்னை தேடுறீங்களா? என்னோட ஜெபிக்கிறீங்களா? எனக்கு முதலிடம் கொடுக்குறீங்களா? உங்கள் தொழிலில், உங்கள் வியாபாரத்தில், உங்களுடைய வேலை ஸ்தலத்தில், உங்கள் குடும்ப வாழ்க்கையில், உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் நீங்கள் தேவனுக்கு முதலிடம் கொடுக்கிறீர்களா? அதுதான் ஆண்டவர் கேட்குறேன். என்ன செய்கிறோமா? அசட்டை பண்ணுகிறோம். அசட்டை பண்ணுறதுன்னா என்ன அர்த்தம்னா, கேர்லெஸ்ஸாக இருக்கிறது, கவனக்குறைவாக இருக்கிறது. பார்த்துக்கிறோம், போவோம் சர்ச்சுக்கு, என்ன ஒரு 4 பாட்டு பாடுவார், பாடட்டும். என்ன ஒரு சாட்சி சொல்லுவார், சொல்லட்டும். காணிக்க தானே, முடிஞ்ச பிறகு போட்டா போது. யாரை கனம் பண்ண நினைக்கிறோம்? உலகத்தை. கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் உலகத்தை கனம் பண்ணாதிருங்க. உலகத்தை முக்கியத்துவம் கொடுக்கறதை காட்டிலும் நீங்கள் தேவனுக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை கொடுங்க. தானியேலை குறித்து வேதம் சொல்கிறது, அவன் அந்தி சந்தி மத்தியான வேளையில 3 வேளையும் தேவனுக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை கொடுத்தான். அதனால தான் அவன் சிங்கக்கவியில போட்ட போது சிங்கத்தின் வாயை கர்த்தர் கட்டினாரு. அல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்கு அநேகரோட பேசி கொண்டிருக்கிறார். நாம் தேவனுக்கு பயப்படுகிறதே இல்லை.
365 வசனம் இருக்குதான், பயப்படாதே பயப்படாதே பயப்படாதேன்னு பைபிளில் இருக்குன்னு சொல்கிறாங்க. 365 வசனம் இருக்கான். 365 வசனம் பயப்படாதே 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 பயப்படாதுன்னு ஒரு காலண்டரோட போட்டாங்க. அந்த காலண்டரில் எத்தனை பயப்படாது இருக்கு அத்தனை வசனமும் பயப்படாது. ஒவ்வொரு நாளும் பயப்படாதே பயப்படாதேன்னு வசனம் போட்டு பயப்படாதே பயப்படாதுன்னு சொல்லி இப்போ கடவுளுக்கே பயப்படுறதில்லை, தேவனுக்கே பயப்படுறதில்லை, கர்த்தருக்கு பயப்படுறதில்லை. ஓவா ஜபம் தானே நாளைக்கு சேர்த்து பண்ணிக்கிறோம், பைபிள் தானே நாளைக்கு வாசித்துக்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தையும் கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய கனத்தையும் கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய வேத பகுதி வாசிப்பது, ஜெபிக்கிறது, தேவனை தேடுகிறதுல நாம் குறை உள்ளவர்களாக இருக்கக்கூடாது. நாம் தேவனுக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை நாம் கொடுக்க வேண்டும். அல்லேலூயா. வாசிக்கலாம். வேகமாக ஒரு சில வசனத்தை உங்களுக்கு நான் காட்ட விரும்புகிறேன். அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 31வது வசனம். அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகம் 9வது அதிகாரம் 31வது வசனத்தை நான் வாசிக்கலாம். 9ஆம் அதிகாரம் 31வது வசனத்தை வாசிங்க. அப்பொழுது யூதேயா சமாரியா நாடுகளெங்கும் நடந்து பெருகின. என்ன, எப்படி பெருகிச்சா? சபைகள் சமாதானம் பெற்று பக்தி விருத்தி அடைந்து கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடும். அல்லேலூயா. இன்னைக்கு அதைத்தான் படிக்கிறோம். கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோட கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் ஆதி திருச்சபையில இருந்தது. கர்த்தரை தேடுகிற உணர்வு ஆதி திருச்சபையில இருந்தது. உபத்திரவங்கள் இருந்த நாட்களிலும் சபைகள் சிதறடிக்கப்பட்ட நாட்களிலும் தேவனுக்கு பயப்படுகிற ஜனங்கள் தேவனுக்கு பயந்து நடந்தார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. வசனம் சொல்லுகிறது. ஒரு சில வசனத்தை காட்டுறேன் உங்களுக்கு. சங்கீதத்தின் புஸ்தகம் 145வது சங்கீதம். வேகமாக ஒரு சில வசனத்தை நான் காட்டி குறிக்கப்பட்ட நேரத்தில் நான் முடிக்க விரும்புகிறேன். சங்கீதம் 145 18வது வசனத்தை 19வது வசனத்தை வாசிக்கலாம். தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும், உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் சமீபமாய் இருக்கிறார். அவர் தமக்கு பயந்தவர்களுடைய விருப்பத்தின்படி செய்து அவர் கூப்பிடுதலை கேட்டு அவர்களை ரட்சிக்கிறார். அல்லேலூயா. எப்படியா? உண்மையாய் அவரை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் எப்படி இருக்கிறாரு? உண்மையாய் நோக்கி கூப்பிடுகிறவர். எப்படி கூப்பிடணுமா? உண்மையாய் நோக்கி கூப்பிடணும். உண்மையாய் நோக்கி கூப்பிடணும். உண்மையாய் நோக்கி கூப்பிடுகிறது என்றால் அவருக்கு ஒரு நேரத்தை ஒதுக்கணும், ஒரு காலத்தை ஒதுக்கணும், ஒரு இடத்தை ஒதுக்கணும், வேத வாசிப்புக்குன்ற ஒரு நேரத்தை ஒதுக்கணும், ஜெபிக்கிறதுன்ற ஒரு நேரத்தை ஒதுக்கணும். பரிசுத்தமாய் வாழ்வதற்கு உங்களுடைய வாழ்க்கையை முழுவதுமாக அர்ப்பணிக்கணும். அல்லேலூயா. ரொம்ப கவனம். உண்மையாய் அவரை நோக்கி கூப்பிடுவதற்கு. உண்மையாய். அப்ப எப்படி கூப்பிடுறாங்களா ஜனங்கள்? சும்மா கூப்பிடுறாங்க. வேலைக்கு போறதுக்கு முன்னால சோதர ஆண்டவரே, சோதர ஆண்டவரே, ஆசீர்வதிங்க ஆண்டவரே அப்படின்னு போயிடுறது. அப்புறம் வந்தோடனே, ஆண்டவர் ரொம்ப களைப்பா இருக்கு ஆண்டவரே, பகலெல்லாம் பயங்கர வெயில் பார்த்துங்க பாஸ்டர் ஆண்டவரே, இன்னைக்கு மதுரையில் மட்டும் 105 டிகிரி ஆண்டவரே, உமக்கே தெரியும் ஆண்டவரே, ரொம்ப டயர்டா இருக்கு ஆண்டவரே, நான் தூங்க போறேன் ஆண்டவரே. இன்னொன்று நான் உங்களுக்கு சொல்றேன், வருத்தத்தோட சொல்றேன். நாம் நல்லா கவனிங்க, எல்லாரும் கவனிங்க. நாம் எதை கட் பண்றோம்னா, இன்னைக்கு ஒரு கல்யாண வீடுன்னு வச்சுக்கிறோம். இன்னைக்கு ஒரு கல்யாணத்துக்கு போறீங்க அப்படின்னா, இன்னைக்கு ஒரு கல்யாணத்துக்கு போறீங்க, இல்லைன்னா ஒரு வெளியூர் போறீங்க, ஏதோ ஒரு முக்கியமான வேலைக்கு போறீங்க அப்படின்னா, வேற எதையுமே நீங்க கட் பண்றதில்லை. எதையுமே என்ன செய்யறதில்லை? கட் பண்றதில்லை. எதைத்தான் கட் பண்றீங்க அப்படின்னா, ஜபத்தை கட் பண்றீங்க, வேத வாசிப்பை கட் பண்றீங்க. அல்லேலூயா. தேவனை தேடுகிறத கட் பண்றீங்க. இதான் செய்றீங்க. அல்லேலூயா. இதைத்தான் செஞ்சுட்டு இருக்கிறீங்க. வேற எதையுமே கட் பண்றதில்லை. சாப்பாடை கட் பண்ணுறோமா? இல்லை, சேர்த்து வச்சு ஆக்கிடுறோம். முதல்ல இன்றைக்கி நம்ம வெளியூர் போகிறோம், கட்டிச்சோரை கட்டணும், மத்தியானத்துக்கு சப்பாத்தி வேணும், நைட்டுக்கு இது வேணும், அது வேணும்னு எல்லாத்தையும் என்ன செஞ்சிடறோம்? ரெடி பண்ணிடுறோம். வெளியூர் போகிறோம், 4 நாள் போனோம், நம்ம என்ன எடுத்து வைக்கணும்? ட்ரெஸ் எடுத்து வைக்கணும், அது எடுத்து வைக்கணும், இது எடுத்து வைக்கணும், எல்லாத்துக்கும் ப்ரிப்பராக வேலை செய்கிறோம்.
இன்னைக்கு கல்யாணத்துக்கு போறதுனால எது உங்க வீட்டில் கட் ஆகுது? ஜபம் கட் ஆயிடுது, வேத வாசிப்பு கட் ஆயிடுது, தேவனை தேடுறது கட். அதை ஒன்று நீங்கள் கரெக்டாக கட் பண்ணிடுங்க. உண்மை தானே? உண்மையா இல்லையா? இல்லைங்க, காலையில் 6 மணிக்கு 5 மணிலேருந்து 6 மணிக்கு ஜெபம் பண்ணுவேன். அதனால் நான் 6 மணிக்கு மேலே தான் நான் குளிக்க போவேன். அதனால் கல்யாணத்துக்கு நான் லேட்டாக தான் வருவேன்னு சொல்லுவீங்களா? என்ன செஞ்சிடறோம்? ஜெபத்தை கட் பண்ணிவிட்டு குளிக்க போயிடுறது, கடமைகளை முடிக்கிறது, ஓடுறது. எதை நாம் கட் பண்ணுறோன்னா தேவனுக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தையும் தேவனுக்கு கொடுக்க வேண்டியவைகளை மட்டும்தான் என்ன செய்கிறோம், நம்ம கட் பண்ணுறோம். வசனம் சொல்லுகிறது, கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களை, 10ஆம் வசனம் சொல்லுகிறது, அவர் தமக்கு பயந்தவர்களுடைய விருப்பங்களின்படி செய்து. நம்ம யாரு கர்த்தருக்கு பயப்படுறோமோ அவர்களுக்கு நீங்க என்ன விரும்புறீங்களோ கர்த்தர் உங்களுக்கு செய்யறாரு. என்ன விரும்பினாலும் கர்த்தர் செய்யறாரு. அல்லேலூயா. உங்களுடைய விருப்பத்தை எல்லாம் கர்த்தர் நிறைவேற்றுகிறார். உங்களுடைய தேவைகள் எல்லாம் கர்த்தர் சந்திக்கிறார். உங்களுடைய குறைவுகள் எல்லாம் கர்த்தர் நிறைவாக்குகிறார். யாருன்னா உண்மையாய் நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் சமீபமாய் இருக்கிறார். சமீபமாய் இருக்கிறார். உண்மையாய் அவரை நோக்கி கூப்பிடணும். இது என் ஜெப நேரம், இது என்னுடைய வேத வாசிப்பு நேரம், இது நான் தேவனுக்கு கொடுக்க வேண்டிய நேரம். இந்த நேரத்தில் நீங்க யாரும் என்ன செய்யக்கூடாது, என்னைய தொந்தரவு பண்ணக்கூடாது. ஃபோன் கால் வந்துச்சுன்னா எடுக்கக்கூடாது. சர்ச்சில் வந்து ஃபோன் வச்சுக்கிட்டு ஓடுறீங்க, அப்போ என்ன மரியாதை கொடுக்குறோம் ஆண்டவருக்கு? என்ன கணம் கொடுக்குறோம்? செல்ல சுவிட்ச் ஆஃப் பண்ணுங்க. என்ன தலையா போயிடும், போனா போயிட்டு போகுது. அல்லேலூயா. நான் பெரும்பாலும் செல்ல அதிகாலை ஜெபத்துக்கு கொண்டு வரல, பெரும்பாலும் செல்ல காலில் வச்சுட்டு போயிடுவேன். சில காரணங்களுக்காக தான் செல்லை கொண்டு வர்றோம். மற்றபடி நான் செல்லை ஆரம்ப காலத்தில் செல்லே கொண்டு வர மாட்டேன். இப்போ வந்து சில பார்க்க வேண்டியது, சில அனுப்புறது, வீடியோ எடுக்கிறதுக்காக செல்லை தூக்கிட்டு தெரியும். தூக்கி போடுங்க, 2 மணி நேரம் ரெஸ்ட் கொடுங்க செல்லுக்கு. ஏன்னா நம்ம பிறக்கும் போதே செல்லோட பிறந்தோம் இல்லை, செல்லோட பேசிகிட்டே தான் இருந்தோமா? இல்லை. அதை நீங்கள் ஒரு ஓரம் கட்டணும். ஃபோன் கால் வரத்தான் செய்யும். அல்லேலூயா. ஃபோன் கால் வரத்தான் செய்யும். அதுக்கு கொடுக்கப்பட்ட நேரத்தில் போய் பேசலாம். ஆராதனை நேரத்தில் தூக்கிட்டு ஓடுறது, ஆராதனை நேரத்தில் செல்லை பார்க்கறது. அப்போ யாரை கனம் பண்ணுறீங்க? என்னையும் கனம் பண்ணலை, நீங்கள் கர்த்தரை கனவீனம் பண்ணுறீங்க. கர்த்தரை கனவீனம் பண்ணுறீங்க. ஃபோன் கால் இருந்தால் வரட்டும், முடிச்ச பிறகு பேசுவோம். என்ன தலைக்காரியம் போயிட போகுது, இல்லை தூக்கிட்டு ஓடிட போகிறான், போட்டோம். அல்லேலூயா. ஆமாம், எங்கள் அப்பா சொல்லுவார், எங்கள் வீட்டை சுற்றிலும் வைக்கப்படப்பு இருக்கும். ஆறாவது நேரத்தில் இந்த படப்பே தீ எறிஞ்சாலும் எந்திரிச்சு வெளியே போகக்கூடாது. அல்லேலூயா. வீடே தீ பிடிச்சாலும் எந்திரிச்சு போக, ஜெபம் ஆராதனை முடிஞ்ச பிறகு தான் போய் ஃபயர் சர்வீஸ் ஃபோன் பண்ணணும். இது கர்த்தருடைய நேரம். கர்த்தர் அவரை பார்த்துக்கிடுவார். அல்லேலூயா. நம் தேவனுக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தையும் தேவனுக்கு கொடுக்க வேண்டிய கனத்தையும் கொடுத்தா அவர் சொல்றாரு, அவர் தம்முடைய மன விருப்பத்தின்படி உங்களை நீ தேடுறதுனால உங்களை ஆசீர்வதிப்பேன்ற. அல்லேலூயா. அல்லேலூயா. சில நேரங்கள் நம்முடைய பிள்ளைகள், நம்மை சார்ந்து இருக்கிறவர்கள், நம்மை சுற்றி இருக்கிறவனுக்கு அவங்க நல்ல நமக்கு பிரியமா இருந்தால் அவங்களுக்கு உதவி செய்யறதுக்கு என்ன செய்யும் தோணும். பிரச்சனை பண்ணிட்டே இருக்கிறவனுக்கு உதவி செய்வோமா? செய்ய மாட்டோம். கர்த்தர் சொல்றாரு, என் மன விருப்பத்தின்படி செய்யறான்ப்பா, அவனை நான் ஆசீர்வதிக்கணும், அவனுக்கு நான் உதவி செய்யணும், அவனுக்கு நன்மை செய்யணும். கர்த்தர் விரும்புகிறார். அல்லேலூயா. வாசிக்கல ரொம்ப அருமையான வசனம். 147 சங்கீதத்தில் வாசிங்க. 147 10வது வசனத்தை வாசிங்க. 10 எல்லாம் எடுத்துக்கிட்டீங்களா? எல்லாம் எடுத்துக்கிட்டீங்களா? 147வது சங்கீதம். அவர் குதிரைகளின் பலத்தை விரும்ப மாட்டார், வீரனுடைய கால்களில் பிரியப்படவும் மாட்டார், தமக்கு பயந்து தமது கிருபைகளுக்கு காத்திருக்கிறவர்கள் மேல் கர்த்தர் பிரியமா இருக்கிறார். நம்ம எதுல பிரியமா இருக்கிறோம்? காசு வேணும், பணம் வேணும், சொத்து வேணும், நகை வேணும், அப்படிதானே? எல்லாருடைய பிரியம் அதில் தானே இருக்கு. எனக்கு அதில் தான் இருக்கு. அப்படிதானே? நான் என்கிட்ட காசு இருந்துச்சுன்னா நான் ஒரு பாதையை போட்டுருவேன். எனக்கு காசு இருந்துச்சுன்னா அந்த வீடை இடித்து நான் கட்டிடுவேன். என் காசு இருந்துச்சுன்னா ஏதோ நல்ல காரியங்களை செய்வேன், விரும்புவேன். எனக்கும் சில ஆசைகள் இருக்குது, எனக்கும் சில விருப்பங்கள் இருக்குது. அப்படி தானே? எல்லாருக்கும் இருக்குது. அதுக்கு என்ன வேணும்? காசு வேணும், பணம் வேணும். ஆண்டவர் சொல்கிறாரு, அவர் எதில் பிரியப்படுகிறவர் இல்லையாம், குதிரைகளின் பலன், குதிரையோட பலத்தில் அவர் பிரியப்படுகிறது இல்லையா, யுத்த வீரர்களுடைய கால்களில் பிரிய. இதில் எனக்கு பிரியம் இல்லை.
அப்ப என்ன சொல்றாரு? இந்த உலகத்தினுடைய பலத்தின் மேல எனக்கு பிரியம் இல்லை. யாருக்கு பிரியமா இருக்கிறாராம்? தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்கள் மேல் என்னவா இருக்கிறேன்? அல்லேலூயா. எனக்கு பயப்படுகிறவனுக்கு நான் மேல பிரியமா இருக்கிறேன். பயம்னா என்ன நீங்க புரிஞ்சுக்கிறணும். பயம்னா சிலர் இந்த ஓனர் வந்தோடனே அப்படி நடிப்பாங்க பாருங்க. அப்படியே சார் சார் அது வரைக்கும் சும்மா உட்காந்து செல்போன் பார்ப்பாங்க, உட்காந்து அரட்டை அடிப்பாங்க. ஓனர் வந்த உடனே என்ன செய்யும்? அப்படியே அட்டென்ஷன் அப்படியே மாதிரி அப்படியே உண்மையாக வேலை செய்கிற மாதிரி 24 வேலை பார்க்குற மாதிரியே நடிப்பாங்க. இதை குறிக்கல பயம்னா. கர்த்தர் ஆராதனைக்கு வந்த உடனே நல்ல அப்படியே கர்த்தர் ஆராதிக்க நல்லது பண்ணணும். இந்த நடிப்பு, இந்த மாய்மாலத்தை கர்த்தர் கேட்கல. என்ன சொல்றாரு? நான் பயம்னா மரியாதை, ரெஸ்பெக்ட் கொடுக்க, மரியாதை கொடுக்க. கனம்னா எது? கனம் பண்ணுதல். பயப்படணுன்னே அப்படியே வரும்பு நடுங்கிக்கிட்டே வரணும், இல்லை அப்படியே ரொம்ப பவ்யமாக உட்காரணும், அப்படியே முழங்கால் போட்டுகிட்டே இருக்கணும், எல்லோரும் அப்படி இப்படியே பேசக்கூடாது. அப்படி இந்த நடிப்பு, இந்த மாய்மாலத்துக்கு இங்கே சபை இல்லை. ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, எனக்கு பயம்னா என்னென்னா, எனக்கு மரியாதை கொடு, எனக்கு ரெஸ்பெக்ட் கொடு. நீ ஆண்டவருக்கு உனக்கு செல்ஃபோனா ஆண்டவரான்னு கேளு, எனக்கு ஆண்டவரை செல்ஃபோனை தூக்கி வை. அல்லேலூயா. தேவனுடைய ஆலயமா குடும்பமான்னு பாரு, தேவனு ஓடி வந்துரு. அல்லேலூயா. நீங்கள் எவ்வளவுதான் மக்களை நீங்கள் பிரியப்படுத்தினாலும், மக்கள் எவ்வளவு பிரியப்படுத்தும்படி நீங்கள் வேலை செஞ்சாலும் அவர்கள் திருப்தி அடையவே மாட்டார்கள். நீங்கள் எந்த மனுஷனையும் திருப்திப்படுத்தவே முடியாது. அல்லேலூயா. எந்த மனுஷனை நீங்கள் திருப்திப்படுத்த முடியும்? நீங்கள் எவ்வளவு செய்யுங்க, ஒரு சின்ன காரியம் செய்யலன்னா ஆமாம் பெரியதாக செஞ்சிட்டாங்க அப்படின்னு, என்ன பெருசாக செஞ்சிட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா இந்த மனிதனை நீங்கள் எவ்வளவு கொடுத்தாலும் பிரியப்படுத்த முடியாது. அல்லேலூயா. நான் சொல்லுவேன், நான் எல்லாருக்கும் நல்லபடியாக இருக்க முடியாது. நீங்கள் இத்தனை பேர் இருக்கிறீங்க, எத்தனை பேர் என்னை வீட்டில் போய் திட்டுறீங்களோ தெரில, அந்த ஆள் கிடக்கார் லூஸு அப்படின்னு சொல்லுவீங்களா தெரில. ஆனால் சொன்னாலும் எனக்கு பிரச்சனை இல்லை. சொல்கிற ஆளை கண்டு நான் பயப்படுறதும் இல்லை. அல்லேலூயா. சொல்கிற ஆளை கண்டு நான் வருத்தப்படுறதும் இல்லை. 10 பேர் சொல்லுவான், 10 பேர் நல்லதுன்னா 10 பேர் கெட்டதுன்னு சொல்ல தான் செய்வாங்க. அதனால் அந்த 10 பேர் கெட்டதுன்னு சொல்கிறான் பாருங்க, அவங்களுக்கு நான் நல்லபடியாக நடிக்கணுன்னு இருந்தேன்னா நான் ஒரு ஃபூலிஷ், நான் ஒரு முட்டாள். அல்லேலூயா. இன்றைக்கி விஜய் ஆட்சி நடக்குது. 10 பேர் நல்லா இருக்குன்றான், 10 பேர் கெட்டதுன்றான். என்ன மாதிரி ஆளு? 10 பேர் என்ன சொல்கிறான்? நல்ல ஆட்சி சார், சூப்பர் ஆட்சி சார், லஞ்சமே வாங்காத ஆட்சி சார்னு. 10 ஆஃபீஸ் போகிறேன் சார், 5000 லஞ்சம் கொடுக்கணுன்றான். அப்போ நான் விஜய்க்கு தான் ஃபோன் பண்ண சொல்கிறாரு. இவன் பத்திரம் பதிய மாட்டானே. சார் இந்த பத்திரத்தில் 10 இருக்குது, இங்கே 11 இருக்குது, அதனால் பதிய முடியாது சார்ன்றுவேன். எப்பண்டா குறைய கண்டுபிடிச்சி நம்மளை என்ன செஞ்சிருவேன்? பதிய விட மாட்டேன். அப்போ அவனுக்கு கொடுக்க வேண்டியது 5000 கொடுத்தா தான் அவன் பதிய விடுவேன். நான் விஜய்க்கு ஃபோன் பண்ணுவேன், விஜய் சொல்லியிருக்கிறார், முதலமைச்சர் சொல்லியிருக்கார், நீ சொல்லிக்கே தெரிய வேண்டிய ரோட்டில் உட்காந்து. இப்போ மற்றவர்கள் நம்ம குறை சொல்றாங்கன்றதுக்காக நீ நல்லபடியா நடிக்காத. அவன் குறை சொல்லிட்டு தான் இருப்பான். ஜீவகாலம் எல்லாம் மருமக மாமியாரை குறை சொல்றதும், மாமியார் மருமகளை சொல்றதும் அது மாறாத பிரமாணம் உலகத்திலே. அல்லேலூயா. ஆனா ஆண்டவருக்கு நன்றி சொல்லு. என்னை குத்துற மாதிரி ஒரு மாமியாரை கொடுத்துருக்காரே, நன்றின்னு சொல்லு. அல்லேலூயா. என்னை ஏசிக்கிட்டே இருக்கால ஒரு மருமகளை கொடுத்துருக்காரே, நன்றின்னு சொல்லு. அல்லேலூயா. இந்த மருமகள் இல்லாமல் வேற மருமகள் கிடைச்சிருந்தா என்ன ஆயிருக்குன்னு யோசித்து பார்த்து கத்தாவை இதுக்காக சோத்திரம். இவ்வளவு 2 குத்து குத்துறா, இன்னொருத்த 6 குத்து குத்துல தாங்க முடியாது. போதும் ஆண்டவர் நன்றி. ஆண்டவர் நன்றி சொல்லு. குறை சொல்லி எங்க போனாலும் குறை. ஆண்டவர் சொல்றாரு, கர்த்தர் சொல்றாரு, நீ கடவுளுக்கு பயப்படாததுனால இந்த உலகத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து உலக மனுஷனை பிரியப்படுத்த நினைக்கிற, அது உன்னால வாழ முடியல. இந்த உலகத்துக்கு நீ நல்லவனா இல்லை, நீ கர்த்தருக்கு நல்லவனா இல்லை. இதான் உண்மை. கல்யாணத்து போல கோச்சுக்குருவாங்க, அங்கே போனால் கோச்சுக்குருவாங்க, இதை பண்ணல கோச்சுக்குருவாங்க, அது பண்ண கோச்சுக்குருவாங்க. நீ என்ன செஞ்சாலும் கோச்சுக்குருவாங்க. 1.5 பவுன் சங்கிலி போட்டாலும் இன்னொரு 1/2 பவுன் சேர்த்து போட்டிருக்காமல, 2 பவுனாக போட்டிருக்காமல, செய்ய வேண்டியது தானே அப்படின்னு சொல்லுவாங்க. துணி எடுத்து கொடுத்தா இது என்ன துணி, தொடக்க கூட ஒன்றும் செய்யாது.
ஜெயலலிதா அம்மா முன்னால் சேலை கொடுத்தாங்க. என் கிராமத்தில் இது என்ன சேலை கொடுத்தாங்க, இதெல்லாம் ஒரு சேலையா, தண்ணியை கூட உரிய மாட்டேங்குது. அந்த சேலை தண்ணியே உரியாது. குறை சொல்றவங்க சொல்லிக்கிட்டு தான் இருப்பாங்க. நீங்க இந்த குறை சொல்ற மனிதனை திருப்திப்படுத்த நினைக்காதீங்க. அவங்களை தூக்கி போட்டு சொல்லிட்டே திரிப்பான், நான் கர்த்தரை தேடுறேன். கர்த்தரை கொடுக்க வேண்டிய பயத்தை, கர்த்தரை கொடுக்க வேண்டிய கனத்தை நீங்கள் கொடுத்தாக வேண்டியது இருக்குது. ஹல்லேலூயா. வாசிக்கலாம் வேகமாக. நீதிமொழியின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தை வாசிங்க. நீதிமொழிகள் 1ஆம் அதிகாரம். அவர்கள் அறிவை வெறுத்தார்கள், கர்த்தருக்கு பயப்படுதலை தெரிந்து கொள்ளாமல் போனார்கள். அல்லேலூயா. அழகாய் கர்த்தருடைய வசனம் சொல்லுது, அவர்கள் அறிவை வெறுத்தார்கள், கர்த்தருக்கு பயப்படுதலை தெரிந்து கொள்ளாமல் போனார்கள். கர்த்தருக்கு பயப்படுகிறது தெரியாததுனால தான் வசனம் சொல்லுகிறது அவர்கள் என்ன செய்ய பயப்படுகிறார்கள். அல்லேலூயா. இன்னைக்கு நீங்களும் நானும் சந்தோஷமா கஞ்சியை குடிச்சோமோ, 2 இட்லியை சாப்பிட்டோமோ, 2 தோசையை சாப்பிட்டோமோ, இல்லை பழைய சோறை புளிஞ்சு வச்சு சாப்பிட்டோன்னு நிம்மதியாக தூங்கிடுவோம். அவன் பார்க்குறான், அவன் பாரு காரை வீடு வச்சிருக்கிறான், அவன் பாரு 7 கார் வச்சிருக்கிறான், அவன் பாரு இவ்வளோ கோடி வச்சிருக்கிறான். அவனை போய் கேளுங்க, நைட்லாம் தூக்கம் இல்லை சார்ன்னு போய் மாத்திரை வாங்கிட்டு இருக்கேன், டிப்ரெஷனாக இருக்குது சார்ன்றான். இன்னைக்கு கர்த்தருக்கு ஏன்னா சம்பாரிச்சான், ஓடி 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 சம்பாரிச்சு கர்த்தரை தேடாம ஓடி ஓடி சம்பாரிச்சான். இப்போ சம்பாரிச்சதை பாதுகாக்கிறதுக்கு என்ன செய்யறது? 7 பூட்டு போட்டு 4 நாயை வளர்த்து 7 வாட்ச்மேனை போட்டு தூக்கிட்டு போயிடுறாங்க. பயம். ஆனால் கர்த்தர் நமக்கு என்ன இல்லை, பயத்தினாவியை கூடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தி உள்ள ஞானத்தை தந்திருக்கிறாரு. அல்லேலூயா. கர்த்தருக்கு பயப்பட ஆரம்பிச்சுட்டா நீங்க உலகத்துக்கு பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. அல்லேலூயா. வசனம் சொல்லுகிறது, நீ ராஜாக்களுக்கு முன்பாக நில்லாமல், நீசனுக்கு முன்பாக நில்லாமல் நீ ராஜாக்களுக்கு முன்பாக நிற்க கர்த்தர். தைரியமா கர்த்தருக்கு ராஜாவுக்கு முன்பாக நிற்க முடியும். இன்னைக்கு பயம் நிறைய பேரை போட்டு ஆட்டுது. சின்ன விஷயம் பயத்தை கொடுக்குது, சின்ன காரியம் பயம் உண்டாக்குது. என்னுடைய ஒரு நிறுவனத்தை வேலை பார்த்தேன். ஒரு அதிகாரியுடைய மனைவிக்கு லேஸ் அந்த இடத்துல ஒரு கட்டி வந்துருச்சு, ஒரு சின்ன கட்டி. அப்போது நான் சொல்கிறது ஒரு 30 இயர்ஸ்க்கு முன்னால் பேசிகிட்டு இருக்கேன், 28 வருஷத்துக்கு முன்னால் பேசிகிட்டு இருக்கிறேன். அப்போது யூனிவர்சிட்டியில் இருக்கிறாங்க. அப்போல்லாம் பஸ் வசதி கிடையாது. அப்போ டாக்டரை பார்க்கணுன்னா மதுரைக்கு தான் வரணும். கட்டி வந்துருச்சு, வீங்கிருச்சு. அது ஒரு சனிக்கிழமை நடந்தது. ஞாயிற்றுக்கிழமை ஹாஸ்பிட்டலில் லீவு, திங்கக்கிழமை தான் டாக்டரை பார்க்க முடியும். அந்த சிஸ்டர் எப்போ பார்த்தாலும் கண்ணாடி எடுத்து பார்க்க, அந்த கட்டியை பார்க்க, வீட்டுக்காரை பார்த்து, இது கேன்சர் கட்டியாக தான் இருக்கும், நான் செத்து போயிடுவேன், பிள்ளைகளை நல்லா படிக்க வச்சுருங்க, பிள்ளைகளை நல்லா பார்த்துக்குங்க. இந்த கண்ணாடியை பார்க்க, இது கேன்சர் கட்டியாக தான் இருக்கும், நீங்கள் எப்படி தனியாக இருப்பீங்களா, என்ன செய்வீங்க? அந்த ஆளை தூங்க விடவே இல்லை. சனிக்கிழமை போய் ஞாயிற்றுக்கிழமை போய் திங்கக்கிழமை வந்துருச்சு. காலையில் ஆஸ்பத்திரி தூக்கிட்டு போனால் பார்த்துட்டு, சிஸ்டர் இது சாதாரண வேனை கட்டி தான், ஒரு பிரச்சனையும் இல்லைன்னா. இன்றைக்கு நிறைய பேருக்கு இந்த பயம் மனுஷனை போட்டு ஆட்டிகிட்டு இருக்கு. ஏன்னா கடவுளுக்கு பயப்படலை. கடவுளுக்கு பயப்பட ஆரம்பிச்சோம்னா எதை குறித்தும் பயம் இல்லை. அல்லேலூயா. எதை குறித்து பயப்பட மாட்டோம். என் கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான்? நான் கர்த்தருக்கு பயந்துருக்கப்பா, நான் தேவனை தேடுறேன், தேவனை ஜெபம் பண்ணுறேன், கர்த்தருக்கு பரிசுத்தமாக இருக்கிறேன், என் பரிசுத்த கைகளை தேவனுக்கு நேராக உயர்த்துறேன், நான் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறேன், அவருடைய சத்தியத்தின்படி நடக்கிறேன். அதனால நான் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அல்லேலூயா. எனக்கு விரோதமாக எழும்பி நிற்கிறவன் யார்? எனக்கு விரோதமா என்ன காரியம் நடக்கும்? ஒன்றும் நடத்த முடியாது. கர்த்தர், உன் பக்கத்தில் 1000 பேர், உன் வலதுபுறத்தில் 10,000 பேர் விழுந்தாலும் அது ஒன்ன அணுகாது, தொட முடியாது. ஆனா சொல்ல, குதிரையின் பலத்தில் நான் பிரியமா இல்லை, யுத்த வீரருடைய பலத்தில் நான் பிரியமா இல்லை. நான் யார் மேல பிரியமா இருக்கேன்னா, கர்த்தருடைய கிருபைக்கு காத்திருக்கிற பயப்படுகிறவன் மேல் பிரியமா இருக்கிறேன். செஞ்சு பாருங்க. கர்த்தருக்கு மரியாதை கொடுத்து பாருங்க, கர்த்தரை கனம் பண்ணி பாருங்க, கர்த்தருக்கு நேரத்தை கொடுத்து பாருங்க. வாலிப பிள்ளைகளை சொல்றேன், இயேசுவின் நாமத்தினால அவர் ஜெப நேரத்தை ஒதுக்கி பாருங்க, வேதத்தை வாசிக்கிற நேரத்தை வச்சு பாருங்க, பரிசுத்தமாக வாழ்வதற்கென்று உங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணிச்சு பாருங்க. உங்க வாழ்க்கை மேல உயரமும் உன்னதமான இடத்துல இருக்கும். இந்த ஆசீர்வாதம் உங்களை தப்பி போகாது. இந்த ஆசீர்வாதம் உங்களை தொடர்ந்து பிடிக்கும்.
நீங்க எங்க போனாலும் பிடிக்கும், எங்க போனாலும் உங்க கூட வரும். எத்தனை பேர் உங்களுக்கு விரோதமாக எழும்பி நின்னாலும் உங்களுக்கு விரோதமாய் எந்த காரியம் வாய்க்காது. கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும், கர்த்தர் சொன்ன வசனம் நிறைவேறும். அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராயிருக்கிறார், மாறாதவராயிருக்கிறார். அல்லேலூயா. இந்த அதிகாரத்தை நீங்கள் வீட்டில் படித்து பாருங்கள், ரொம்ப அழகாக இருக்கும். 25 வசனத்தை வாசிங்க. 25 சரி, நீதிமொழிகள் 29 25. நீதிமொழி 29 25. மனுஷனுக்கு பயப்படுகிற பயம் கண்ணியை வரவிக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மனுஷனுக்கு பயப்படுகிற பயம் கண்ணியை வரவிக்கும், கர்த்தரை நம்புகிறவனோ உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பான். அதுதான் திரும்ப திரும்ப சொல்றேன். மனுஷனுக்கு பயப்படாத, மனுஷனுக்கு பயப்படாத. தேவனுக்கு நான் பயப்படுவேன். எங்க ரிலேட்டிவ்ல எல்லாரும் சொல்லுவாங்க, குருமூர்த்தியா ஞாயிற்றுக்கிழமை விசேஷம் வச்சா வரமாட்டேன், அதனால அவனை கூப்பிடாத, வரமாட்டேன். என் ஒரு நேம் போர்டு வந்துருச்சா, ஞாயிற்றுக்கிழமை கூப்பிட்டா வரமாட்டான். ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா, நான் சொல்லிடுவேன் ஞாயிற்றுக்கிழமையா நான் வந்துடுறேன்னு சொல்ல மாட்டேன். ஞாயிற்றுக்கிழமை என்னால் வர முடியாது, திங்கக்கிழமை வரவா, செவ்வாய்க்கிழமை வரவா, புதன்கிழமை வரவா, நீ வந்தாலும் சரி வரட்டும் சரி செய்முறை மட்டும் கொடுத்து விட்டுருப்பான்டுவாங்க. அதுதானே வேணும் உனக்கு, கொடுத்து விட்டுறேன். என்னமோ ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை கட் பண்ணி நான் ஆளாக நின்று நீங்கள் தான் தாலி எடுத்து கொடுத்து அவன் கட்டுவேன்னு சொன்ன மாதிரி, இல்லை நான் தாலியே கட்ட மாட்டேன், நாங்கள் அங்கே அத்தை வந்தால் தான் கட்டுவேன், எங்கள் சித்தி வந்தால் தான் கட்டுவேன், எங்கள் மாமா வந்தால் தான் கட்டுவேன், எங்கள் அண்ணன் வந்தால் தான் கட்டுவேன்னு சொல்ல போகிறதில்ல. அவன் சுற்றி அவரையும் பார்க்க மாட்டான், யாரை வந்திருக்கான்னு தெரியாது. அவன் யாரை பார்த்து இருப்பான், ஒன்றை பார்த்துக்கே இருப்பேன். எப்பண்டா தாலி கட்ட சொல்லுவாங்க, எப்பண்டா நேரம் வரும், அவனுக்கு வேலை அது. நீ வர்றியா போறியா அவன் கவலையே இல்லை. ஆனால் நம்ம தான் என்ன செய்கிறோம், ஐயோ கல்யாணத்துக்கு போகணுமே, கல்யாணத்துக்கு போகணுமே, கல்யாணத்துக்கு போகணுமே, அங்கே போகணுமே, இங்கே போகணுமே, அதை பண்ணணுமே, இதை பண்ணணுமே. கர்த்தர் வசனம் சொல்லுகிறது, மனுஷனுக்கு பயப்படுகிற பயம் கண்ணி. நீ ஒரு கண்ணியில் சிக்கிட்ட, தேவனை தேடாதபடி, தேவனுக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை கொடுக்காதபடி நீ வேற ஒரு இடத்துல இருந்தேன்னா நீ ஒரு கண்ணியில் சிக்கி இருக்கிறேன்னு அர்த்தம். ஏதோ ஒரு கண்ணி, அது குடும்பமாக இருக்கலாம், அது வேலையாக இருக்கலாம், அது பிரச்சனையாக இருக்கலாம். ஏதோ ஒரு கண்ணியில் சிக்கி இருக்கிற அந்த கண்ணியை தெரிக்கும்படியாக நீ செய். நான் தேவனை தேடுகிற நேரம், கர்த்தருடைய சமூகத்தில் நிற்கிற நேரம், இந்த நேரத்தில் யாரும் என்னைய தடவன முடியாது. நான் கர்த்தருக்கு போய் நிற்கணும், கர்த்தர் சமூகத்தில் நிற்கணும். உனக்கு ஜீவனை கொடுத்தவர் இயேசு கிறிஸ்து, உனக்கு ரத்தம் சிந்தினவர் இயேசு கிறிஸ்து, உனக்காய் பாடுபட்டவர் இயேசு கிறிஸ்து, உனக்கு பாவத்திலிருந்து சாபத்திலிருந்து விடுதலை ஆக்கினவர் இயேசு கிறிஸ்து. சித்தப்பாவும் இல்லை, மாமாவும் இல்லை, சித்தியும் இல்லை, அத்தையும் இல்லை. அல்லேலூயா. செத்து போனா 2 மாலை வாங்கிவிட்டு அழுதுட்டு கிளம்பிடுவாங்க. 3 நாள் கறி போடலான்னு கேட்பாங்க. இதுதான் அந்த உலகம். அந்த கறியை திங்க மாட்டாங்க. கறியில் உப்பு இல்லைன்னா காரமாக இருக்குன்னுங்க 100 குறை சொல்லிட்டு போவேன். செத்து போன வீட்டில் உட்காந்து கறிக்கு சண்டை போட்டுக்கிட்டு இருப்பான். இதுதான் அந்த உலகம். நீ மனிதனை பிரியப்படுத்தாத, நீ கர்த்தரை பிரியப்படுத்து. நீ கர்த்தருடைய பரிசுத்தமாய் வாழ். உன் பரிசுத்த கரத்தை தேவனுக்கு நேரம் உயர்த்து. கர்த்தாவே, நீர் என்னை காண்கிற தேவன். அல்லேலூயா, அல்லேலூயா. சங்கீதத்தில் வாசிக்கிற, வேகமாக வாசிக்கலாம். சங்கீதம் 139வது சங்கீதத்துக்கு வருவோம். சங்கீதம் 139. கர்த்தர் எப்படி பார்க்குறாரா உங்களை, வாசிக்கலாம். அந்த வசனத்தை நான் வேகமாக வாசித்துறேன், நீங்கள் வீட்டில் உட்காந்து தியானம் பண்ணுங்க. கர்த்தாவே, நீர் என்னை ஆராய்ந்தறிந்திருக்கிறீர், என் உட்காருதலையும் என் எழுந்திருக்கிறதுலையும் நீர் அறிந்திருக்கிறீர். என் நினைவுகளை தூரத்திலிருந்து அறிகிறீர். நான் நடந்தாலும் படுத்திருந்தாலும் என்னை சூழ்ந்திருக்கிறீர். என் வழிகளெல்லாம் உமக்கு தெரியும். என் நாவின் சொல் பிரவாதற்கு முன்னமே கர்த்தாவே, இதோ கர்த்தாவே, இதையெல்லாம் நீ அறிந்திருக்கிறீர். முற்புறத்திலும் பிற்புறத்திலும் நீர் என்னை நெருக்கி உமது கரத்தை என் மேல் வைக்கிறீர். இந்த அறிவு எனக்கு மிகுந்த ஆச்சரியமும் எனக்கு எட்டாத உயரமாயிருக்கிறது. உம்முடைய ஆவிக்கு மறைவாய் எங்கே போவேன்? உம்முடைய சமூகத்தை விட்டு எங்கே ஓடுவேன்? நான் வானத்துக்கு ஏறினாலும் நீர் அங்கே இருக்கிறீர். நான் பாதாளத்தில் படுக்கை போட்டாலும் நீர் அங்கே இருக்கிறீர். நான் விடிய காலத்து சட்டைகளை எடுத்து சமுத்திரத்தின் கடையாந்தரங்களில் போய் தங்கினாலும் அங்கேயும் உமது வலதுகை என்னை நடத்தும், உமது வலதுகரம் என்னை பிடிக்கும். இருள் என்னை மூடிக்கொள்ளும் என்றாலும் இரவு என்னை சுற்றிலும் வெளிச்சமாயிருக்கும். உமக்கு மறைவான இருளும்
அந்தகாரப்படாது, இரவும் பகலை போல வெளிச்சமாயிருக்கும், உமக்கு இருள் வெளிச்சமும் சரி. அல்லேலூயா. இந்த வசனம் எதை சொல்லுதுன்னா, நான் உன் கூட இருக்கிறேன், நீ என் பார்வையில் மறைவா இல்லை, நான் உன்னை பார்த்துக்கிட்டே இருக்கிறேன், உன் உள்ளந்தரியங்களை அறிந்திருக்கிறேன், நீ சொல்றதுக்கு முன்னாடி என்ன சொல்ல போறேன்னு அறிந்திருக்கிறேன். இவ்வளவாக கர்த்தர் உங்க மேல பட்சமா இருக்கிறார். அல்லேலூயா. ஆனா நம்ம தான் யாரை தேடணும், தேவனை தேடாம எங்க ஓடிட்டு இருக்கிறோம்? ஆமா, கர்த்தரை தேடுறதில்லை, கர்த்தருக்கு முதலிடம் கொடுக்கறதில்லை. வசனம் சொல்லுது, இந்த வசனத்தை வீட்டில் படிங்க. நீதிமொழி 2க்கு வாங்க. நீதிமொழி 2ஆம் அதிகாரம். இப்போ என்ன ஆண்டவர் சொல்றாருன்னா, நீதிமொழி 2ஆம் அதிகாரம் முதல் வசனத்தை வாசிங்க. நீதிமொழி 2:1. என் மகனே, நீ உன் செவியை ஞானத்திற்கு சாய்த்து உன் இருதயத்தை புத்திக்கு அமைய பண்ணும் பொருட்டு நீ என் வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டு என் கட்டளைகளை உன்னிடத்தில் பத்திரப்படுத்தி ஞானத்தை வா என்று கூப்பிடு, புத்தியை சத்தமிட்டு அழைத்து அதை வெள்ளியை போல நாடி புதையலை தேடுவது போல தேடுவாயாகில், அப்பொழுது கர்த்தருக்கு பயப்படுதல் இன்னதென்று நீ உணர்ந்து தேவனை அறியும் அறிவை கண்டடைவாய். எப்போ கர்த்தருக்கு பயப்படுதல் தெரியும்? என்ன கர்த்தருக்கு பயப்படு, கர்த்தருக்கு பயப்படுன்ற ஒன்றும் புரியலையே. எப்போ கர்த்தருக்கு பயப்பட முடியும்னா, இந்த வேதத்துக்கு நேரம் என்னுடைய இருதயத்தை திருப்பும் போது, இந்த வேத வசனத்தை நீ தியானிக்கும் போது, இந்த சத்தியம் உள்ள வசனம் உள்ள போக போக கர்த்தருக்கு பயப்படுதல் இன்னதென்று நீ அறிந்து கொள்ளுவாய். அல்லேலூயா. என் மகனே, 3ஆம் அதிகாரம் முதல் வசனத்தை வாசிங்க. என் மகனே, போறோம் 5ஆம் அதிகாரம் முதல் வசனத்தை வாசிங்க. 5ஆம் அதிகாரம் முதல் வசனம். என் மகனே, 6ஆம் அதிகாரம் முதல் வசனத்தை வாசிங்க. என் மகனே, 7ஆம் அதிகாரம் முதல் வசனத்தை வாசிங்க. என் மகனே, என் மகனே, என் மகனே, என் மகனே, என் மகனே, கேளு, புத்தியை சாட்சி கேளு, வசனத்தை கேளு, வார்த்தையை கேளு, புத்திமதியை கேளு. நீயா வளர முடியாது. இங்க வேதத்தை சொல்லுகிற வார்த்தையில் நீ கேட்டாத்தான் நீ வளர முடியும். நீ வசனத்துக்கு கீழ்ப்படிஞ்சாத்தான் நீ வளர முடியும். நீ சத்தியத்தினோட இருதயத்தை திருப்பும் போது தான் நீ வளர முடியும். தேவன் இல்லாம உன்னால ஒன்றும் செய்ய முடியாது. தேவனுக்கு நேராக உன்னுடைய இருதயத்தை திருப்பு. இந்த தேவனுக்கு நேராக இருதயத்தை திருப்பும் போதுதான் பாவம் எது, பரிசுத்தம் எது, நீதி எது, உண்மை எது, கர்த்தருக்கு பயப்படுதல் உனக்கு உண்டாகும். அல்லேலூயா. இப்ப இருக்க பிள்ளைகளுடைய விருப்பம் என்னன்னா, என் மனம் போல நான் வாழ்வேன், எனக்கு தெரியும் எது நல்லது எது கெட்டதுன்னு எனக்கு தெரியும். புத்தி சொன்னோம்னா என்ன வருது? கோபம் வருது. சொன்னா கேட்கறது இல்லை. என்ன செய்யறோம்? புத்தி சொன்ன என்ன செய்யறது இல்லை? கேட்கறது இல்லை. எதுக்கு ஓடுறோம்? நண்பர் சொல்லணும், யார் சொன்னா கேட்பாங்க? ஃப்ரெண்டு சொன்னா கேட்பாங்க. யார் சொன்னா கேட்பாங்க? ஃப்ரெண்ட்ஸ் சொன்னா கேட்பாங்க. நம்ம சொன்னா என்ன செய்யும்? சும்மா இருமா, சும்மா இருங்க, சும்மா நையி நையி நையின்னுட்டே இருக்கீங்க. யார் சொல்றது அவங்களுக்கு நல்லா இருக்குது? அவன் சொல்றது நல்லா இருக்கு. வேலை பார்க்கும் போதே சொல்றான், வேலை பார்க்கும்போதே சொல்றேன், டேய் அந்த பிள்ளை உன்னையே பார்த்துட்டே இருக்குடா, டேய் வாடா நம்ம அங்கே ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம். இதுதான் இன்றைக்கு பெரிய கவர்ச்சியாக இருக்கிறது, பயங்கர இழுப்பாக இருக்கிறது. ஆனால் வேதம் சொல்லுகிறது, நீ கர்த்தருக்கு பயப்படுதலை அறிந்து கொள்ளணும் அப்படின்னா நீ வேத வசனத்துக்கு நேரம் என்னுடைய இருதயத்தை திருப்பு. அல்லேலூயா. வசனத்துக்கு நேரம் கர்த்தருடைய இருதயத்தை திருப்பு. தேவனுடைய வார்த்தைக்கு நேரம் இருதயத்தை திருப்பு. சத்திய வசனத்துக்கு நேரம் நீ திருப்பப்படணும். அல்லேலூயா. இந்த வசனம் நிறைய எழுதிக்கிட்டே இருக்கிறார். ஒரே வசனத்தை நான் வாசித்து முடிக்க விரும்புகிறேன். வாசிக்கலாம். நீதிமொழி 8:13. முத்துக்களை பார்க்கிலும் அப்படி இல்லை சிஸ்டர், தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படும் பயம். பெருமையையும் அகந்தையும் தீய வழிகளையும் புரட்டு வாயையும் நான் வெறுக்கிறேன். எப்போ வெறுக்க முடியும்னா, அது என்னன்னு கண்டுபிடிச்சா தான் உங்களை வெறுக்க முடியும். அல்லேலூயா. எப்போ வெறுக்கிறாங்க? குடிகாரன் எப்போ வெறுக்கிறான்? குடியை எப்போ வெறுக்கிறான்? குடிகாரன் 2 கிட்னி ஃபெயிலியர் ஆன பிறகு வெறுக்கிறான். இனி உன்னால குடிச்சேன்னா செத்து போயிடுறேன்னு சொல்றாரு பாருங்க டாக்டர். அப்பந்தான் வேண்டாம்னு சொல்றான். அது வரைக்கும் என்னது? குடிச்சுக்கிட்டே இருக்கிறான்.
எந்த பாவத்தை நீ தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறையோ அந்த பாவம் உன்னை ஒரு நாளிலே கொல்லும். அல்லேலூயா. அது விபச்சாரமா இருக்கலாம், அது வேசித்தனமா இருக்கலாம், அது அசுத்தமா இருக்கலாம், அது காம விகாரமா இருக்கலாம், அது ஒரு சில காதலா இருக்கலாம், ஒரு சில பிரச்சனையா இருக்கலாம். எந்த விஷயத்துல நீ அதை ஆழமாய் சென்று கொண்டிருக்கிறாயோ அதை நீ உணராத வரைக்கும் அது உனக்கு பாவமா தெரியாது. பாவமா தெரியாது, அது என்ஜாய்மெண்டா தெரியும். சிகரெட் குடிக்கிறவன்ட்ட கேளுங்க, ஸ்டைலுக்காக சிகரெட்டை குடிச்சான். ஸ்டைலுக்காக இந்த ரவுண்டா புகை விடணும், குப்பு குப்புன்னு புகை விடணும், மூக்கில் புகை விடணும், வாயில் புகை விடணும், இப்படி ஸ்டைலுக்காக சிகரெட்டை குடிக்க ஆரம்பித்தான். இப்போ அதை குடித்ததை அவனால் விட முடியல. அதான் வசனம் சொல்கிறது, பாவம் உங்களை தொடர்ந்து பிடிக்கும் என்று அறியுங்கள். அது உங்களை விடாது. ஃபங்க்ஷனில் குடிக்க ஆரம்பித்தான். ஆடா இன்னைக்கு எங்கள் அக்கா வீட்டு ஃபங்க்ஷனு, எங்கள் மாமா வீட்டு ஃபங்க்ஷன், எல்லாம் சேர்ந்து குடிப்போம். பீர் தாண்டா, ஒன்றும் செய்யாது, சும்மா குடி, பீர் தானே, அது என்ன செய்ய போகுது, அதெல்லாம் நல்லதுடா உடம்புக்கு அப்படின்னு சொல்லுவான். பீரில் என்ன இருக்குன்னு தெரியுமா? குடிக்கிறவங்ககிட்ட கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க பீருக்குள்ளே என்ன இருக்குன்னு. அது ஒன்றும் செய்யாது, அது பலனாக இருக்கும். குடிப்பான், அப்புறம் ஆஃப் அடிப்பான், அப்புறம் ஃபுல் அடிப்பான், அப்புறம் முக்கா அடிப்பான், என்னென்னமோ இருக்கும், எல்லாத்தையும் அடிப்பான். இன்னைக்கு இந்த பாவம், நீ செய்கிற ஒரு சின்ன பாவம், சின்ன காரியம், அது எதை உண்டாக்குகிறதுன்னு சொன்னால் அது பெரிய பாவத்துக்குள்ள என்னை தள்ளி கொண்டு போய் விடுகிறது என்று நீ மறந்து போகாதே. மறந்து போயிடாத. ரொம்ப எச்சரித்து நான் சொல்றேன். கர்த்தருக்கு பயப்படாம ஒரு சுய இச்சையிலும் சுய காரியத்திலும் நிறைவேற்றுவதற்காக நீ என்ஜாய் பண்ணு. அப்படியே காலேஜில் படிக்கிற வரைக்கும் அப்படியே ஓட்டிகிட்டே போவோம், ஓட்டிட்டு அப்புறம் கழட்டி விட்டுருவோம். அது பாய்ஸாக இருக்கலாம், அது கேர்ள்ஸாக இருக்கலாம், இல்லை சிகரெட்டாக இருக்கலாம், இல்லை தண்ணியாக இருக்கலாம், வேறு ஏதோ ஒரு பாவ பழக்க வழக்கமாக இருக்கலாம், ஏதோ ஒன்று சும்மா அப்படியே என்ஜாய் பண்ணுறது, அப்படியே போயிட்டு இருப்போம். அப்புறம் அதெல்லாம் சரியாக போயிடும். அது உங்களை விடாது. ஒரு கதையோடு சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். அண்ணன் தம்பி 2 பேர் இருந்தாங்க. இந்த அண்ணன் தம்பியோட 2 பேருடைய வேலை என்னென்னா, இந்த காட்டாறு வெள்ளத்தில் அடிச்சுட்டு வர்ற மூட்டைகளை, காட்டாறு வெள்ளத்தில் வருகிற பொருட்களை என்ன செய்வாங்க, இவங்க நீச்சல் அடித்து கொண்டு போய் என்ன செய்வாங்க, அதை எடுத்து கொண்டு வந்துடுவாங்க. இதுதான் அண்ணன் தம்பியோட வேலை. அது மூலமாக கட்டில் வரும், பீரோ வரும், மூட்டை ஜாமான் வரும், எல்லாம் வரும். அண்ணன் தம்பி 2 பேரும் தான் வேலை, போய் எடுத்துகிட்டு வரும். தூரத்தில் பார்த்துட்டான் தம்பி ஒரு பெரிய கருப்பு மூட்டை. அவன் சொல்கிறான், தம்பி அண்ணன் சொல்கிறான், டேய் நான் போகிறேன்டா அப்படின்னு. இல்லை நான் தான் போவேன் அப்படின்னா. சரி போடான்னு விட்டுட்டான் அண்ணன். இவன் போனான், போய் மூட்டையை பிடிச்சிட்டான். மூட்டையை பிடிச்சி இழுக்கிறான், மூட்டை வரமாட்டேங்குது. மூட்டை என்ன செய்ய வரமாட்டேங்குது. உடனே அன்னைக்கு இருந்து கத்துன, டேய் மூட்டை வராட்டாலும் பிரச்சனை இல்லைனா மூட்டையை விட்டுற, அடுத்த மூட்டையை பார்த்துக்கிறோட, நீ வாடா கரைக்கு வாடா அப்படின்னு கூப்பிட்றான். அவன் இருந்து கத்துறான், அண்ணே நான் மூட்டையை அப்பவே விட்டுட்டேன், இந்த மூட்டை தான் என்னை விட மாட்டேங்குது அப்படின்னு. என்னன்னு பார்த்தா அது கரடி. காட்டாறு வெள்ளத்தில் என்ன வந்துருக்கு, ஒரு கரடி இழுத்துட்டு வந்திருக்கு. இவன் கரடியை பிடிச்சிருக்க, கரடியை விட்டுட்டான். இந்த கரடி இவனை விட மாட்டேங்குது. இன்னைக்கு பாவம் அப்படிதான். என்ஜாய்மெண்ட்டுக்காக, ஒரு நகைச்சுவைக்காக, ஒரு பேச்சுக்காக நீ பேசுகிறது, ஒரு பேச்சுக்காக பழகிறது, பேச்சுக்காக ஒரு காரியத்தை செய்கிறது, அது உன் வாழ்க்கையை, உன் குடும்பத்தை, உன்னை சின்னாவனமாக்கி போடுகிறது. அல்லேலூயா. எச்சரிக்கையாயிரு, கவனமாயிரு. அன்று சொல்ல ஒரு வசனத்தில் முடிக்கிற பிரசங்கின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 4வது வசனம். நிறைய வசனம் எடுத்து வச்சேன். பிரசங்கி 9:4. இருங்க சிஸ்டர், நான் எடுக்காமல் இருக்கிறேன். சரி போட்டீங்களா? இதற்கு நீங்களாய் இருக்கிறவன் யார்? உயிரோடு இருக்கிற அனைவரிடத்திலும் நம்பிக்கை உண்டு, செத்த சிங்கத்தை பார்க்கிலும் உயிருள்ள நாயை வாசி. அப்படின்னு என்ன அர்த்தம்? செத்த சிங்கம் வச்சிருக்கேனால அதனால ஒரு பிரயோஜனம் இல்லை. ஒரு நாய்க்குட்டி இருக்குன்னா அது உயிருள்ள நாய்க்குட்டி, அது குலைக்கும். அல்லேலூயா. பிரசங்கி ரொம்ப அழகாக இந்த வசனத்தை எழுதியிருக்கிறேன். இந்த வசனத்தை வாசிக்கும்போது எனக்கு ரொம்ப பூரிப்பாக இருந்தது. செத்த சிங்கத்தை பார்க்கல. எங்கள் வீட்டில் செத்த சிங்கம் வச்சிருக்கிறேன், சிங்கம் வச்சிருக்கிறேன். சிங்கம் என்ன சிங்கம்? செத்த சிங்கம் வச்சிருக்கிறேன். அதனால என்ன பிரயோஜனம்? ஒரு பிரயோஜனம் இல்லை. ஆனால் எங்கள் வீட்டில் நாய் இருக்கு. ஐயோ கவனமாக இருக்கணுமே. அது நாய் என்ன செய்யும்? கடிக்கும். உயிருள்ள நாய், செத்த நாய் இல்லை, உயிருள்ள நாய். இன்னைக்கு அநேக நேரங்களில் நாம் என்ன செய்கிறோம் சொன்னால், செத்து போன அந்த பாவத்தை பிடிச்சி வச்சுக்கிட்டு இருக்கிறோம், விடாம. தூக்கி போடுங்க இயேசுவின் நாமத்தினால. அல்லேலூயா, அல்லேலூயா. தூக்கி போடுங்க இயேசுவின் நாமத்தினால.
திரும்ப அந்த வசனத்தை வாசித்து முடிக்க வரும். நீதிமொழிகள் 8ஆம் அதிகாரம் 13வது வசனம். நீதிமொழிகள் 8ஆம் அதிகாரம் 13வது வசனம். தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். சொல்லுங்க எல்லாரும் வாசிங்க. பெருமையும் அகந்தையும் தீய வழிகளும் புரட்டு வாயும் நான் வெறுக்கிறேன். சொல்லுங்க, நான் வெறுக்கிறேன். எதெல்லாம் வெறுக்கிறேன்? பெருமையை வெறுக்கிறேன், அகந்தையை வெறுக்கிறேன், தீய வழிகளை வெறுக்கிறேன், புரட்டு வாயை வெறுக்கிறேன். இதெல்லாம் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். கவனிங்க. பெருமை, என்ன அடிச்சுக்கிற நான் தான் எல்லாம். பெருமை, அகந்தை. அகந்தின என்னன்னு தெரியுமா? அகந்தின என்ன தெரியுமா? கொலஸ்ட்ரால். சொல்லுங்கள, கொழுப்பு உனக்கு அப்படின்னு. உனக்கு ரொம்ப கொழுப்பு. இந்த கொழுப்பு இல்லை, இந்த கொழுப்பை குறைக்கணும்னா அந்த உடம்புல இருக்கிற கொழுப்பை குறைக்கணும். 4 நாள் பட்டினி போட்டால் கொழுப்பு குறைஞ்சிரும். இந்த நாக்கில் ஒரு கொழுப்பு இருக்கும் பாருங்க, அந்த கொழுப்பு என்ன செய்யாது? அது கரையாது. நாக்கில் இருக்க கொழுப்பு என்ன செய்யாது? கரையாது. மற்ற எல்லா கொழுப்பு கரைஞ்சிடும். அதான் சொல்ல அகந்தை. அந்த வாயில் கொழுப்பாக பேசுறது, திமிராக பேசுறது அகந்தை. தீய வழி, புரட்டு வாய். இங்கே ஒன்று பேசுவான், அங்கிட்ட ஒன்று பேசுவான். இங்கே பாச பண்ண தோத்திரையா, தோத்திரம் பாச, தோத்திரம் பாசன்னு அங்கிட்டு போயிட்டு இந்த ஆள் கிடைக்கா லூஸு அப்படின்னும். அது லூசுனத்தையே கத்திட்டு கிடக்கும். அதானது புரட்டு வாய். நான் வெறுக்கிறேன். எப்போ வெறுக்க முடியும்னா கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் வரணும். கர்த்தருக்கு பயப்படுங்க, மனுஷனுக்கு பயப்படாதீங்க, தேவனுக்கு பயப்படுங்க. உங்கள் பாவக்காரி ஏதோ தூக்கி எறிங்க இயேசு நாமத்தினால. நீங்கள் பரிசுத்தமாய் வாழ வேண்டும். ஹல்லேலூயா. இன்னும் அநேக வசனங்கள் உண்டு. வருகிற வாரத்தில் நாம் அதை குறித்து தியானிப்போம். கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் எவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுகிறான் என்பதை வருகிற நாட்களே தியானிப்போம். இன்றைக்கு கேட்ட வார்த்தையின்படி, ஆண்டவரே கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை எனக்கு தாங்க. ஜெபம் பண்ணுவோம். எல்லா கண்களை மூடி ஜெபிப்போம். ஆண்டவரே, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. கேட்ட வார்த்தைக்கு நன்றி சொல்லுவோம். கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை